ஹாய் பியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டீக்குக்கு ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஃபைனலி 1K வந்துடா. ஸோ இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட்ஸ்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்துட்டு 1Kக்கு கொடுக்க வேண்டிய மூவி நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். அதுக்காக ரொம்ப சாரிடா. ஸோ உங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னால் பர்த்டே ரெக்வஸ்ட் போட முடியலடா. நீங்கள் வந்துட்டு அந்த டேட்டுக்கு என்னால் போட முடியல. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெக்வஸ்ட் வீடியோ மட்டும் கேளுங்க, நான் போடுறேன். பர்த்டே ரெக்வஸ்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கடா. என்னால் அந்த டேட்டுக்கு போட முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு வில்லேஜ் சைட் தான். அங்கே ஸ்ட்ரீட்டு, அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஃப்ரண்டில் ஒரே ஒரு வீடு. அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த வீட்டு ஃப்ரண்டில் லவ் பேர்ட்ஸ்லாம் அப்படியே வச்சு தொங்க விட்டுருக்காங்க. அது அவ்வளோ அழகாக அப்படியே கீச் கீச்சுன்னு கத்திகிட்ருக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா நிறைய தூண்லாம் இருக்குது. அப்படியே பின்னாடி பக்கம் படிக்கிட்ட 2 பேர் தான் சிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பர்சன் அப்படியே கால் பேசுகிறாரு. இன்னொரு பர்சன் அந்த பர்சன் பேசுகிறத அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஏம்மா, பட்டணத்துக்கு போனாலும் போனால் ஒரு எட்டு வந்து பார்க்கறது கூட கிடையாது. அங்கேயே தங்கிட்டால நீ. ஒரு எட்டு வந்து பார்த்தாதான் என்ன? உனக்காக நான் இங்கே எவ்வளோ நாள் உன்னை பார்க்காம இருக்கிறேன். அண்ணனுக்காக ஒரு வாட்டியாவது வந்து பார்த்தியா நீ? அண்ணா, எனக்கும் வரணும்னு ஆசையாக தானே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? அவருக்கு வேலை கிடக்கு, என்னாலே வர முடியல. நான் மட்டும் எப்படி நான் தனியாக வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு அவரையும் கூப்பிட்டு வர்றது? ஏன் அவரால் என்ன வர முடியாதா என்ன? சரிண்ணா, நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வருவேன். ஆமாம், நீ இப்படி தான் சொல்லுவ. அப்புறம் என்ன சமாதானப்படுத்தினதோ அண்ணன் சமாதானம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் கேட்காதுன்ட்டு அப்படியே விட்டுருவேன். அண்ணா, நான் அப்படிலாம் விட மாட்டேன் அண்ணா. நாளைக்கு கண்டிப்பாக நான் வரேன். நீங்கள் என்ன நம்புறீங்க தானே? நம்புகிறேன். சீக்கிரம் வந்து சேரு. அவ்வளோதான். எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது. எனக்கும் தானே உன்னை பார்க்கணும் போல் இருக்குது. நான் கண்டிப்பாக வரேன் நாளைக்கு. ஒரு நிமிஷம் இங்கே ஃபோன் கொடுக்குறியா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பர்சன் தான் அப்படியே ஃபோனை வாங்குறாரு. ஏம்மா, நீ எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு சீக்கிரம் வாம்மா. உங்கள் அண்ணன் உன்னை பார்க்காம ரொம்ப தவிச்சிட்டு கிடக்குறான். நீ அங்கே என்ன நிலமையில் இருக்கன்னு தெரியாமல். அதுக்கு என்ன மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சீக்கிரம் வரேன். கண்டிப்பாக நாளைக்கு வரேன். கண்டிப்பாக நாளைக்கு கேட்டுட்டு நான் வரேன் மாமா. சரிப்பா, நீ வந்தால் போதும், சீக்கிரமா. சரி மாமா. இப்போது அப்படி பேசிட்டு கால் கட் பண்ணுறாங்க. டயாங் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு ஒரு சிட்டி மாதிரி. அங்கே வீட்டில் பார்த்தா நம்ம டயாங் அம்மா தான். என் அண்ணா என்னை பார்க்காம ரொம்ப கவலைப்படுது. நானும் நாளைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஆனால் இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்வாருன்னு தெரியலையே. பேசாமல் கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்ப்போம், இல்லை என்ன இருக்குது. இப்போ அப்படியே போகிறாங்க. சோஃபாவில் ஒரு பர்சன் அப்படியே சிட் பண்ணிவிட்டு லேப்டாப் பார்த்துட்ருக்காரு. போயிட்டு சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டு, என்னம்மா, என்னையா கூப்பிட்ட? ஆமாம், உங்களை தாங்க. என்ன விஷயம்? திடீர்னு நீ இப்படிலாம் கூப்பிட மாட்டியே? அது வந்துங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு என் அண்ணனை பார்க்கணும் போல் இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமான்னு தோணுது. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன? எனக்கு என்னம்மா வேலை? உனக்கு போகணுன்னு நினச்சா போகலாம், இல்லைன்னு இருக்கு. ஏன்னா, நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம்மா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? அதுக்கு இல்லை, நீங்கள் போக வேணாம்னு சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம். ஏன்னம்மா, நீ என்ன அவ்வளோ மோசமானவன்னு நினச்சிட்டியா என்ன? ஐயோ, அப்படிலாம் நினைப்பேனா? அதுவும் உங்களை போய். சரி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வை, நாம் நாளைக்கு போகலாம். ஐயோ, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இப்போ நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஓடுறாங்க அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக. இப்போ ஒரு பர்சன் அப்படியே ஹவுஸ்குள்ளே என்டர் ஆகுறாரு.
அப்படி பார்க்குறாரு என்ன நடக்குதுன்ற மாதிரி. அவர் அவ்வளோ க்யூட்டாக போட் பண்ணிகிட்டே வராரு. ஒரு ஒயிட் டிஷர்ட் அப்புறம் பிளாக் ஷார்ட்ஸ் தான் வியர் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஹேண்டில் ஒரு பிரேஸ்லைட் போட்டிருக்காரு. அப்படியே அவர் ஷர்ட்டில் ஸ்ட்ராபெரி டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே நடந்து வராரு சோஃபா கிட்ட. என்ன இது, அம்மாவுக்கு என்னாச்சு திடீர்னு? ஏன் இவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்க? டேட் வாடையா? என்ன எவ்வளோ சீக்கிரம் வண்டியா ப்ளே பண்ணிட்டு? ஆமாம். அம்மா எங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க? நீயும் போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாயா? என்ன பேக் பண்ணுமா? எங்கே போகிறோம் டேட்? அது வெக்கேஷன் போகிறோம். என்ன வெக்கேஷனா? நிஜமாவா சொல்கிறீங்க? ஐயோ உண்மையாவா? ஆமாம் உண்மையாக தான். ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் போயிட்டு பேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டயாங் அப்படி ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டயாங் தான் இப்போது அவரோட ரூமில் எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி வில்லேஜ் சைட் பார்த்தா அங்கே ஒரு வயலில் தான் அப்படியே டிராக்டர் ஓட்டிகிட்ருக்காங்க ஒரு பர்சன். அங்கே அப்படியே சாங் கேட்டு டிராக்டர் ஓட்டிகிட்ருக்காரு. அந்த பர்சன் பார்க்கறதுக்கே வில்லேஜ் லுக்கில் செம்மையாக இருக்காரு. அப்படியே ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அப்படியே வேஷ்டியை மடித்து கட்டிட்டு டிராக்டர் ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கு ஃபோன் கால் ஒரு பக்கம் பேக்கெட்டில் அடிச்சிட்டே இருக்குது. அதை அவர் கவனிக்க கூட இல்லை. இப்போது ஒரு பர்சன் தான் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வராங்க. ஏய் மச்சான் இங்கே பாரு, டேய் நான் இங்கே வந்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு அவரோட ஹேண்டை அப்படியே காமிக்கிறாரு. பட் ஜங்குக்கு சாங் வால்யூம் அதிகமாக இருக்கிறதால அவருக்கு கேட்கல. ஐயோ இது வேலைக்கு ஆகுது போலே அப்படின்ட்டு இன்னொரு வாட்டி நல்லா கத்தி அப்படியே கூப்பிடுறாரு. ஏலே மச்சான். இப்போ அப்படியே ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறாரு. அப்படியே டிராக்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த பர்சன்கிட்ட தான் அப்படியே போகிறாரு ஃபாஸ்ட்டாக. அவர் பேக்கெட்டில் உள்ள ஃபோன் இன்ன வரைக்கும் ரிங் போயிட்டே தான் இருக்குது. அவர் எடுக்க கூட இல்லை. இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, என்னடா என்ன கத்திட்டே இருக்க? வேலை பார்க்குற நேரத்தில் இப்படிலாம் பண்ணாதான் நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். இப்போ எதுக்கு வந்தா? உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? ஏய் மச்சான் அதுக்கு இல்லைடா, ஒன்று ஐயோ என்ன சொல்ல வந்தன்றதே மறந்துட்டேனே. அது வந்து உனக்காக ஊரில் அவ்வளோ பொண்ணுங்க க்யூவில் நின்றுட்டுருக்குள்ள நீ ஏன்டா மச்சான் கண்ணால் பண்ணிக்காமல் இருக்க? ஏய் இப்போது இதுக்கு தான் நீ வந்தியா? இல்லை அதுக்கு வரல, சும்மா கேட்கலாமே நினச்சேன், அதான் கேட்டேன். நீ கண்ணால் பண்ணாதானேடா எனக்கு பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நான் கண்ணால் பண்ணால் உனக்கு பண்ணி வைப்பாங்களா? சம்மந்தமே இல்லாமல் சொல்கிற. நீ உனக்கு வேணும்னா பண்ணிக்கோ, என்னாலாம் பண்ண முடியாது. நானும் பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பேன்ட்டு. வயசானாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். நீ மூட்டு கிளம்பு ஃபஸ்ட்டு. இப்போ தான் அப்படியே அவர் பாக்கெட்டில் பார்க்குறாரு. இந்த ஃபோன் வேறு அடிச்சிட்டே இருக்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஃபோனையும் எடுத்து அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ ஜங்குக்கே. சொல்லுங்கப்பா, என்ன எவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்கீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஏன்னா வீட்டுக்கா? எதுக்குப்பா? அது வேறு ஒன்றும் இல்லை, சந்தைக்கு போகணும் அதுக்கு தான். ஏன்னா சந்தைக்கா? ஆமாப்பா, மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு தான். நீ கொஞ்சம் வரியா ராசா? இப்போவே வரணுமா? ஆமாப்பா இப்போ தான் வரணும். நீ கொஞ்சம் வரியா ராசா? இல்லைப்பா நான் இங்கே டிராக்டர் ஓட்டிகிட்ருக்கேன், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல நீ வா. இங்கே உன் மாமா அத்தெல்லாம் வராங்க நாளைக்கு, அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும். கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக்கண்ணு. சரி வரேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் பண்ணிடுறாரு.
இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாரு. என்னடா அது, எவனாவது வந்திருக்கானா என்ன நம்ம வீட்டுக்கு? என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே திங்க் பண்ணிட்டு கீழே கிடக்கிற செருப்பையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. பார்த்துட்டு அப்படியே செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாரு. இப்போது அங்கேருந்து ஜின்னு தான் ஃபாஸ்ட்டாக அப்படியே வராரு ஜங்குக் கிட்ட. இங்கே பாரு ஜங்குக், ஏன் என்னெல்லாம் கேட்காத, போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு வா. ஏய் தாய் கிழவி, நீ பார்த்த வேலையாது? ஆ ஏய் என்னப்பா, நீ இப்படி கூப்பிட்டா வரமாட்ட, அதான் நான் சந்தைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. ஒழுங்காக போயிட்டு எல்லார்கிட்டேயும் மூஞ்சி காமிச்சிட்டு நில்லு, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிற்காதண்ணா. இங்கே பாரு தாய் கிழவி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நான் உன்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன பிடிக்காது? பிடிக்காதுன்னு அப்படியே தட்டி கழிச்சிட்டே இருக்க போறியா நீனு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, என்னை கோவப்படுத்தாத, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவ நீ? இல்லைனா என்ன பண்ணுவேன்? ஒழுங்காக போ, இல்லைனா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், நடக்கிறதே வேறு. இங்கே பாரு ஜங்குக், உன் பேச்சை கேட்டுட்டு நான் உட்காந்துருந்தேன்னா அப்படியே உட்காந்தே இருக்க வேண்டியதான். ஒழுங்காக போயிட்டு சட்டையை போட்டு வா, சொன்னால் கேளு போ, என் கோவத்தை கிளப்பாத. கடுப்பு டேஷாவுது, ஒன்றும் சொல்லி தப்பு இல்லை, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவ்வளோ டென்ஷனோட போகிறாரு. ஃபேஸ் வாஷ்லாம் அப்படியே பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெஸ் தான் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வராரு. பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஜின்னு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பார் எல்லாரையுமே. ஸோ ஜங்குக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர்கிட்ட போய் சொல்லி தான் இங்கே வர வச்சுருப்பாரு. இப்போ எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஜங்குக் தான் ஆரம்ப பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. மன்னிச்சுக்கப்பா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாம் அவளால் தான் அப்படின்ற மாதிரி சைகை காமிக்கிறாரு. அங்கே இருக்க ஒரு பெரிய மனுஷன்தான். அப்புறம் என்ன, மாப்பிள்ளை வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன, பேசி முடிக்க வேண்டியதானே, ஆகிற வேலையை பார்க்க வேண்டியதானே. ஒரு நிமிஷம் இருங்க பெரியவரே, என்ன அவசரம்? அதுக்குள்ளே நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன தனியாக பேசணுமா? ஆமாம், நான் தானே அவள் கூட வர போகிறேன், நான் பேசணும் கொஞ்சம். சரிப்பா, போய் பேசு போ, இதில் என்ன இருக்குது? ஏம்மா அவளை விடுமா அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் தான் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பேச போகிறாரு. இங்கே ஜின்னுக்கு தான் எதுவுமே புரியல, என்ன பண்ணி தொலைக்க போகிறான்னு வேற தெரியல. எப்படியும் இதுவும் முடியாதுன்னு தான் சொல்ல போகிறான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஜங்குக் தான், இங்கே பாரு, நீ எதை நம்பி இங்கே வந்தாலாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த கண்ணாலமே சுத்தமாக பிடிக்காது, ஒன்றையும் பிடிக்கல, இந்த கண்ணாலலாம் எனக்கு ஒத்து வராது, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போகிறாரு. அப்போவே நினச்சேன், என்னடா வர சொல்கிறாங்களே, ஏதாவது வில்லங்கமாக இருக்குமோன்னு, அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கா பாரு அப்படின்ட்டு அப்படியே ஜின்ட்ட தான் ஒரு மாதிரி போயிட்டு நிற்கிறாரு. ஏய் தாய் கிழவி, பசிக்குது, சாப்பாடு போடு. என்ன பசிக்குதா? டேய் அங்கே அவங்களாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லாரும் அப்படியே எழுந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் போகிறாங்க? ஏங்க போகிறீங்க, என்னாச்சுங்க? எதுவுமே பேசலை, அப்படியே போயிடுறாங்க. ஜின் தான் இப்போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஜங்குக் கிட்ட தான் அப்படியே கோவமாக கத்துறாரு. என்னடா பண்ணி தொலைச்ச? என்ன சொல்லி தொலைச்ச? ஏன் இப்படி போகிறாங்க? உண்மையை சொன்னேன். என்ன உண்மையை சொன்னேன்? எனக்கு கண்ணாலத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னேன். ஏன்டா இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? என் உயிரை வாங்கிறதுக்குன்னே வந்திருக்கியா நீனு? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு கண்ணாலன்னு ஒன்று நான் சத்தியமாக பண்ணவே மாட்டேன், பார்த்துக்கோ. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அப்படியே அவரும் போகிறாரு. இவனெல்லாம் திருத்தவே முடியாது, நீ என்னை பொறுமையாக கூட திருத்திக்க, எனக்கு இப்போ பசிக்குது, சாப்பாடை போடு. புருஷனும் சரியில்லை, புள்ளையும் சரியில்லை, வந்து வாச்சிருக்கிறதும் அப்படி தான் இருக்குது, பிறந்ததும் அப்படி தான் இருக்குது, என்ன சொல்கிறது, எல்லாம் என் தலையெழுத்து
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் தான் இப்போ அப்படியே போகிறாரு. கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி அப்படியே வைக்கிறாரு. கொட்டிக்க ராசா, நல்லா கொட்டிக்க, நல்லா வாய் நிறைய கொட்டிக்க, உனக்கு என்னப்பா, நீ நல்லா சாப்பிடுவ, எனக்கு தானே பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே படபடன்னு பேசிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போகிறாரு. ஏய் தாய் கிழவி, இப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? நான் கத்துறேன் தானே, கத்துறேன் தான், உனக்கு நான் கத்துற மாதிரி தான் ராசா இருக்கும், நீ நல்லா தின்னு அப்படின்னு உட்காந்துட்டு அப்படியே புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த சைடில் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு வாழை இலையை போட்டு செம்மையாக சாப்பிட்றாரு. ஏய் மச்சான், நமக்கு கொஞ்சம்டா. அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன நமக்கு கொஞ்சம், நீயும் வா வந்து சாப்பிடு, தோ வந்துட்டனே அப்படின்ற மாதிரி ஜிமினும் அப்படியே போயிட்டு 2 பேருமே நல்லா சாப்பிட்றாங்க. இப்போது ஜங்குக் தான், அப்புறம் சாப்பிட்டாச்சா, சந்தை வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? போகலாம் மச்சான், இல்லை என்ன இருக்குது, வா 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரி வாடா போகலாம். இப்போது 2 பேரும் தான் அப்படியே தேவையான திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக போகிறாங்க. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் அந்த மாதிரி டைமில் ஜங்குக் வீட்டுக்கு அப்படியே ஒரு கார் வருது. அந்த கார் ஹாரன் சவுண்ட் கேட்டு நாம்சன் 2 பேருமே வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. அங்கே மிஸ்டர் கிம், சுகா, டயாங், மிஸ்ஸஸ் கிம் எல்லாருமே வராங்க. எல்லாருமே பார்த்துட்டு 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாருமே அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. சுகா தான் இப்போ அப்படியே போயிட்டு பேசுகிறாரு. அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா? ஐயோ என் தங்க பிள்ளை வந்துட்டியா, வா வா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் இங்கே டயாங்க்கு தான் ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி க்யூட்டாக போட் பண்ணிட்டு முழிச்சிட்டு நிற்கிறாரு. என்ன ஸ்லாங் இது, என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போது டயாங் தான் அப்படியே மிஸ்டர் கிம்க்கு பேக்கில் இருந்து க்யூட்டாக அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஹலோ அங்கிள். இப்போது நம்சன் 2 பேருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஆரம் தான் இப்போது, ஏமாடி உன் பிள்ளையா அது, வாடா ராசா அப்படின்ட்டு ஜின்னு கூப்பிட டேக்கு அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. இப்போ சுகாட்ட தான் போயிட்டு, ப்ரோ என்ன இது ராசான்னு சொன்னாங்க, என்னையா? அங்கே அப்படி இப்படி தான், நீ போ. ஓ அப்படியா, ஹாய் அங்கிள். என்ன அழுக்கா இருக்கண்ணா? ஐயோ மாமா, அழுக்காலாம் இல்லை அங்கிள், அங்கிள். அவன் மாமாவை தான் அங்கிள்னு கூப்பிட்றான், உங்களுக்கு புரியல போல், நமக்கு என்றைக்குப்பா அந்த பாசெல்லாம் புரிஞ்சிருக்கு. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும். ஜிமின் வீட்லேயும் அப்படியே அவங்க வீட்டில் வந்துட்டு ஸ்லீப் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஜிமினும் ஜங்குக் வீட்டுக்கு தான் போகிறாரு. அந்த சைட் பார்த்தா மிஸ்ஸஸ் கிம் அப்புறம் ஜின் 2 பேரும் தான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா வந்துட்டு அவர் ரூமில் இருக்கார். ஆரம் அப்புறம் கிம் 2 பேருமே பின்னாடி பக்கம் நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹாலில் பார்த்தா ஜங்குக் அப்புறம் ஜிமின் தான் சிட் பண்ணியிருக்காங்க. டயாங் தான் அப்படியே ஸ்லோவாக வேக்கப் ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. ஸோ அவர் ட்ராவலிங் பண்ணனால செம்மையாக தூங்கியிருப்பார். அப்படியே டயாங் தான் க்யூட்டாக ஐஸை ரப் பண்ணிவிட்டு போட் பண்ணிவிட்டு இறங்கி வராரு. அம்மா எங்கே போனீங்க? இப்போது ஸ்லோவாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அங்கே ஜங்குக்கு. இப்போ ஜங்குக்கு அப்படியே டயாங்க பார்க்குறாரு. ஏய் யாரில் நீ? நல்லா பார்க்கறதுக்கு மைதா மாவு மாதிரி இருக்க. யார் நீ? ஏய் மச்சான், பட்டணத்துலேருந்து வந்திருக்காங்கல்ல உன் மாமா, அவரோட பிள்ளையா இருக்கும் போலடா. ஏய் அவருக்கு ஒரு மோகம் தாண்டா அப்படின்ற. அப்போது இது யாரு? அம்மா, அம்மா எங்கே இருக்க நீ? அம்மா எனக்கு இவங்க பேசுறது எதுவும் புரியல, இங்கே வாயேன், எனக்கு பயமாக இருக்கு அப்படின்ட்டு கத்துறாரு. இப்போது டயாங் சவுண்ட் கேட்டுட்டு மிஸ்ஸஸ் கிம் தான் கிச்சனை விட்டு வெளில வர. டயாங் அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மா எனக்கு எனக்கு என்னாச்சு? யார் என் செல்லத்தை என்ன சொன்னது?
என்ன மருமகனே, என் புள்ள என்ன சொன்னீங்க? ஏன் இப்படி பயந்துட்டு ஓடியாரான்? ஏங்க தான் இப்போது 2 ஸ்டெப் பேக் வந்துட்டு. ஆ அம்மா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு நீங்கள் பேசுறது கூட புரியலை. ஐ கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களே. எனக்கு இந்த லாங்குவேஜ் சுத்தமாக புரியலை. சுகா ப்ரோ, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ரோ, நீயாச்சும் சொல்லு. இப்போ தான் ஜிமின் அப்படி சுகாவை பார்க்குறாரு. ஏலே மச்சான், உனக்கு எம்பூட்டு அழகா அர்த்தமும் இருக்கான்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஜங்குக்கு இப்போ தான் அப்படியே சுகாவை நோட் பண்ணுறாரு. அப்படியே அவர் எழுந்து சுகா கிட்ட தான் போகிறாரு. ஏய் அனாத, எப்போ இருக்க? ஏய் தமேனே அப்படின்னு போயிட்டு சுகா தான் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு ப்ரோ கூட இந்த ஸ்லாங் பேசுகிறாரு, எனக்கு மட்டும் ஏன் புரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாரு. டே இப்போது ஜிம்மினுக்கு தான் வீட்டில் இருந்து கால் வருது. ஜின் தான், ஏய் இப்போ நீ போறியா என்ன? நாளைக்கு போய்க்கலாம் விடு. ஐயோ ஏன்? ஆமாம், அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்படி என்ன பண்ண போகிறாங்க? என் கூடங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சுகா வாங்கி பேச போகிறாரு. ஜிமின்க்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. என்னடா இது, எனக்காகவா? இவன் இதுக்கு நமக்காக பேசுகிறான். இது எப்படியோ எனக்கு நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளே டவர் கிடைக்கல, வீட்டுக்கு வெளில தான் அப்படியே பேசலான்ட்டு போகிறாங்க. இப்போது அங்கே டீகோக்கு 2 பேரும் தான் நின்றுட்டுருக்காங்க. டயாங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக் தான் இப்போது, ஏய் நீ அங்கே நின்றுட்டுருக்க, இங்கே வந்து குந்து வா. டயாங் தான் இப்போது அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன இவர் திட்டுறாரா என்ன? ஜங்குக் தான் இப்போ ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, நம்ம ஊர் வழக்கம் அவனுக்கு இன்னும் வரல போலே, பரவாயில்ல அண்ணத்த மாதிரியே இருக்கான். ஏய் மைதா மாவு இங்கே பாரு, கொந்துனா கட்டி பொடின்னு அர்த்தம். என்ன அதை வந்து அப்படின்னா யூ மீன் அக்கா? ஆ அதே என்ன ஆக்கணுமா? ஏய் மைதா மாவு, உன்னை நான் எப்படி கூப்பிடணும்? உன் பேர் சொல்லு. ஹி நேம் கிம் டயாங். மாமனை இப்போ தான் வாட்டி பார்க்குற போல. ஆமாம், உங்கள் ஊரில் கட்டி பிடிச்சில வரவேற்பாங்க, நீ என்ன அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்க? ஜங்குக்கு இப்படி சொன்னதும் டயாங் தான் ஒரு மாதிரி தயங்கிட்டே அப்படியே ஜிக்கு கிட்ட போகிறாரு. இப்போது ஜங்குக்காரோட 2 ஹேண்ட்ஸை தூக்கவும் டயாங் வந்துட்டு ஜங்குக் தான் இப்போது அப்படியே டயாங்கோட மவுத்தில் ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வாலில் அப்படியே பின் பண்ணுறாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் டயாங்க க்ளோஸில் பார்க்குறாரு. ஏன் அத்தை, நீ பெத்த மோனா அது எம்பூட்டு அழகாக இருக்கானே. ஐயோ எனக்கு என்னடா அது? இப்போது ஜங்குக் அப்படியே டேக்கிட்ட க்ளோஸாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ டயாங் வந்துட்டு அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு டைட்டாக. என்ன பண்ணுறீங்க? தள்ளி போங்க. ஏங்க ஒரே ஒரு வாட்டி மாமான்னு சொல்லு. என்ன மாமாவா? அப்படின்னா என்னது? அது வந்து அண்ணாவா? ஆமாம் அண்ணாதான். ஏங்க நீயும் சொல்லு எனக்காக ஒரு வாட்டி. இப்போது டயாங் ஒரு மாதிரி அப்படியே தயங்கி மாமா. என்ன சொன்ன? மாமா? ஐயோ அழகு புள்ள அப்படின்னு அப்படியே டயாங்கோட சீக்ஸில் தான் போயிட்டு கிஸ் பண்ணிடுறாரு. டயாங்கு இங்கே செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன இப்போ என்ன பண்ணீங்க? ஜங்குக்கு இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அது வந்து இங்கே இப்படி தான் வரவேற்பாங்க. ஓ அப்படியா? ஆமாம். ஜங்குக்கு இப்போ அப்படியே பார்க்குறாரு. எலை எடுப்பட்டு பயலை, ஜங்குக்கு இந்த மாதிரி தான் வரவேற்பாங்கன்னு தெரிஞ்சா
நானும் ஒரு ஆளை வரவேற்றிருப்பேனேடா. யாரை வரவேற்க போகிற நீ? ஆ அப்படின்ட்டு அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறாரு. அது வந்து உங்களை தான், வேறு யாரை வரவேற்க போகிறேன்? இவன் ஒருத்தன் போடாங்கிட்டு அப்படின்ட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஜிமினை பார்த்து சொல்கிறாரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஸ்லீப் பண்ண போகிறாங்க. ஸோ சுகர் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு. இந்த சைட் நம்ம டயாங்க்கு தான் தூக்கமே வரலை கொஞ்சம் கூட, நியூ பிளேஸ்னால. அப்படியே வெளில வந்து அங்கே 3 தான் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்போது சடனாக நாய்ஸ் கேட்டு டயாங் தான் என்னன்ற மாதிரி அப்படியே போகிறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக் 2 பேரும் தான் அப்படியே படுத்திருக்காங்க ஒரு டெரஸ் மாதிரி அந்த பிளேஸில். ஜங்குக் தான் இப்போ அப்படியே அந்த 3 பார்த்து சிங் பண்ணிகிட்ருக்காரு. அடி வெள்ளாவி வச்சு தான் வளர்த்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா, நான் தலைகால புரியாமல் தலை கீழே நிற்காம தடுமாறி போனேனே நானே நானே, யாத்தே 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 என்னாச்சோ. அதிதான் மச்சான் நானும் கேட்குறேன், என்னாச்சு உனக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஏன்டா டேய், நான் பாடுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? இப்போது டீ தான் அப்படியே லோ வாய்ஸில் போயிட்டு, மாமா எதுக்கு இப்போ எவ்வளோ அடிச்சிட்ருக்க, அமைதியாரு அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட்ஸை வச்சு அவரோட ஹார்ட்டை தான் அப்படியே டச் பண்ணுறாரு. டச் பண்ணிட்டு, சொல்லுங்கள் பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டியா அப்படின்னா? அது வந்து அத்தை மோனை பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, அதான் நான் பாசமாக பொண்டாட்டின்னு கூப்பிட்டேன். அடே எடுப்பட்ட பயலே, இனி தூங்க விட்றா. ஏன் ஜிமின் மாமா நீங்கள் இன்னும் தூங்கலையா என்ன? அப்படி சொன்னதும் ஜங்குக்கு இங்கே செம்மையாக கோவம் வருது. இங்கே பாரு ஜிம்னு, எதால் அடிப்பன்னு கூட தெரியாது, ஒழுங்கா ஓடி போயிடு. என்ன மாமி ரொம்ப சூடாக இருக்க போலே, சரி இதோ போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் அப்படியே இழந்து போயிடுறாரு. இப்போது அங்கே ஜங்குக்கிட்டே 2 பேரும் தான் இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு கீழே சிட் பண்ணியிருக்காரு. டயாங் அப்படியே நின்றுட்டே ஜங்குக்கை பார்க்குறாரு. டயாங் தான் இப்போ அப்படியே போகலான்னு போகிறாரு. ஏய் மைதா மாவு, நீ எங்கே போகிற? இங்கே வா, என் பக்கத்தில் உட்காருவா. டயாங் தான் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் சிட் பண்ணிக்கிறாரு. அங்கே அப்படியே கிளைமேட்டே அவ்வளோ அழகாக இருக்குது, ரெயின் வர மாதிரி அப்படியே கூலிங்காக மாறுது. எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க? இப்போது ஜங்குக் தான் அப்படியே அவர் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங் வாயில் டச் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, இந்த வாய் என்ன மட்டும்தான் மாமான்னு சொல்லணும், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அடைச்சிடுவீங்களா? ஆமாம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு டயாங்கிட்ட. டயாங் வந்துட்டு அப்படியே க்யூட்டாக டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போது அப்படியே ஜங்குக் தான் டயாங்கோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன்று போய் எப்படி அடிக்க மனசு வரும் சொல்லு? என் செல்லம், என் மைதா மாவு, என்னம்மா இருக்க? ஒன்று போய் அடிக்க தோணுமா? அப்படியே அங்கே ரெயினும் வர ஸ்டார்ட் ஆகுது. டயாங்கு ஒரு மாதிரி குளிருது, ஷிவர் ஆகுது. டயாங் அப்படியே போயிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டயாங்கோட ஹிப்பில் ஹேண்டை வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது டைம் ஆக அப்படியே டயாங்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆனதும் ஜங்குக் தான் அப்படியே டேவை தூக்கிக்கிறாரு. அப்படியே தூக்கிட்டு அவர் மேலே அப்படியே சிட் பண்ண வச்சுக்கிறாரு. பொண்ணுங்களே பிடிக்காது, கண்ணாலுமே பண்ணிக்க மாட்டேன்னு சுற்றிட்டு இருந்தேன், என்ன இப்படி மயக்கிட்டல நீ? மாமா என்ன சொல்கிறீங்க? அது என்ன கண்ணால் பண்ணிக்கிறியா? என்ன? அப்படியே ஒரு மாதிரி ஜேகே ஐஸை பார்க்குறாரு. அவர் கண்ணில் அப்படியே லவ் தான் தெரியுது.
மாமா, எனக்கு உங்கள் ஸ்லாங் ஆனால் புரியல. பட் உங்கள் கண்ணில் ஏதோ ஒன்று எனக்கு தெரியுது. அதை என்னால் இப்போது ஃபீல் பண்ண முடியுது. இப்போது டயாங் தான் அப்படியே ஹக் பண்ணிட்டே, எனக்கு உன்னோட இந்த ஹக் இருக்குல்ல, அது லைஃப் லாங் வேணும்னு தோணுது மாமா. எனக்கு அது கிடைக்குமா? எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க. அண்ணா தம்பின்னு தானே நீங்கள் சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி இவ்வளோ க்ளோஸாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? இது தப்பு இல்லையா? யார் சொன்னா தப்புன்னு? அதெல்லாம் தப்பு இல்லை. சரி, நீ பார்த்துருக்கல, அண்ணன் தம்பி 2 பேரையுமா அப்படி சொல்லிப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி கூட அப்படி சொல்லிக்கலாம். என்ன, நிஜமாவா? ஆமாம். ஏன் உன் மாமா, அதான் என் அப்பா 2 பேரும் சொல்லிக்கக்குள்ள நீ பார்த்தது இல்லையா அண்ணா? ஆமாம், நான் பார்த்துருக்கேன். அப்போது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பாரு, எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் என் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன். நீ ஆமான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும். என்ன உனக்கு? எனக்கு அதெல்லாம் ஓகே தான் மாமா. அதுவும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்றைக்கி தான் பார்த்தோம், அதுக்குள்ளே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிடுச்சு. உங்களை விட்டு போக கூட தோணலை. இப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கணும்னு தோணுது. ஓ அப்படியாடி என் செல்ல பொண்டாடி அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த டே அப்படியே தான் போயிருக்கும். இப்படியே ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக் தான் ரூமில் அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக டீ அப்படியே க்யூட்டாக வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டுட்டு அந்த ரூம்குள்ளே அப்படியே போகிறாரு. இப்போது ஸ்லோவாக போயிட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் தான் சிட் பண்ணிக்கிறாரு. இது வந்துட்டு ஒரு கட்டல் மாதிரி இருக்குது. 2 பேருமே அங்கே தான் சிட் பண்ணியிருக்காங்க. டயாங் தான் இப்போது, மாமா, ஐயோ மாமா, நான் தான் மாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. ஐயோ சினுங்குறானே. இப்போது ஜங்குக் தான் டயாங் அப்படியே தூக்கி அவரோட லேப்பில் சிட் பண்ண வச்சுக்கிறாரு. மாமா, என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் நமக்கு கண்ணல் ஆகிட்டல, அப்புறம் என்ன? நீ எங்கே வேணால் நான் உன்னை உட்கார வச்சுப்பேன். இல்லை என்ன இருக்குது? அதுவும் கரெக்ட் தான் இல்லை. எப்படி மாமா, எப்படி நீ சம்மதிக்க வச்ச? நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? உனக்கும் எனக்கும் எப்படி மேரேஜ் நடக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா மாமா. நீ எப்படி அம்மாவை அத்தையை சம்மதிக்க வச்ச? இப்போ அப்படி ஜங்குக் தான் சொல்கிறாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இப்போது அந்த நைட் அப்படியே ஜங்குக் தான் டயாங்கோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி ஒரே ஹிக்கீஸாக கொடுக்குறாரு. மாமா மாமா மாமா, எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? உனக்கு கண்ணாலாம் நடக்கணுமா வேணாமா? ஆமாம், நடக்கணும். அப்போது நான் சொல்கிறத கேளு. விடிஞ்சதும் யார் என்ன கேட்டாலோ எல்லாத்துக்கும் ஆமாம் தான் மண்டி ஆட்டணும், சரியா? சரி. என்ன கேட்டாலும் ஆமாம் மட்டும்தான் சொல்லணும், சரியா? சரி. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா டயாங் தான் ரூமில் இருந்து அப்படியே எழுந்து வராரு. எல்லோரும் எழுந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஹாலில் தான். டயாங் வந்துட்டு அப்படியே எழுந்து போயிட்டு ஸ்லோவாக அங்கே நிற்கிறாரு. ஸோ டயாங்கை பார்த்த எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. யோன்மின், நான்சன் எல்லாருக்குமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஜின் தான் இப்போ போயிட்டு பார்த்துட்டு அப்படியே டயாங்கிட்ட கேட்பாரு, எல்லை மர்மவனே, என்னடா இது, கொசுகடி தானே, வேறு எதுவும் இல்லையே? டயாங் வந்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே மூச்சிட்டு நிற்கிறாரு. என்ன ராசா அமைதியாக இருக்க, கொசுக்கடி தானே?
அது இல்லை அங்கிள். அது அது வந்து ஜிகே மாமா தான் என்னை கடிச்சு வச்சிட்டாரு. ஐயோ கடவுளே! என்ன என்னடா சொல்கிற? அப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சா? சுகா இப்போ அப்படி கேட்டதும் டயாங் தான் ஜேகேவை ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படி டயாங்க பார்த்து ஒரு மாதிரி விங்க் பண்ணுறாரு. அது வந்து ஆமாம். இப்போது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜின் தான் இப்போது ஜங்கு கிட்ட போயிட்டு அறிவு இருக்கடா உனக்கு? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? சின்ன பிள்ளடா அவன், இப்படி தான் பண்ணுவியா நீனு? ஏய் தாய் கிழவி, உனக்கு கல்யாணம் பண்ணுற வேலை மிச்சமாக்கணும் தான் அப்படி பண்ணேன். என்ன தப்புது? அவன் என் அத்தம்மாவன் தானே? ஆமாம், யார் இல்லைன்னா அதுக்குன்னு அதுக்குள்ளே அவசரமா உனக்கு இப்படிலாம் பண்ணுறதுக்கு? ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு. நான் உன்ட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன், இவன் இப்படி பண்ணி வச்சுட்டானே, நான் என்ன தான் பண்ணுறது இப்போது? சிந்தா இப்போது செம்மையாக கத்திட்டு இருக்காரு அப்படியே. சரி விடு தாய் கிழவி, அதான் உன் ஆசை நிறைவேறிட்டல, அப்புறம் என்ன? சிந்தா இப்போ அப்படியே போயிட்டு தங்கச்சிம்மா, அண்ணன், உனக்கு எதுவும் இதில் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னென்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. மாப்பிள்ள சொல்லுங்க, உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டயாங்க தாராளமாக எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன இப்போது அப்படியே ஆரம்ப தான் பார்க்குறாரு. என்னம்மா, அதான் எல்லாம் சம்மதம் சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் என்ன? அதான் பண்ணி தொலைச்சிட்டானே இவனை. ஐயோ கடவுளே, எப்படியோ இவன் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் கண்ணால் வரைக்கும் 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும். ஏய் தாய் கிழவி, என்ன தனித்தனியாக இருக்கணுன்ற? அதான் கண்ணால் ஆக போகுதுல்ல, அப்புறம் எதுக்கு நாங்கள் தனித்தனியாக இருக்கணும்? அதெல்லாம் அப்படி தான், நான் சொன்ன கேளு. அவன் சின்ன பையன், நீ ஏதாவது ஏடாகூடமாக பண்ணுவேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பா புத்தி தானே உனக்கு இருக்கும். என்ன ஏமா இழுக்கிற அப்படின்ட்டு ஆரம்பம் அப்படி ஜின்னை பார்த்து கேட்குறாரு. நீ சும்மாரியா, எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான். இப்போ பாரு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாரு. அண்ணன் அண்ணன் விடுங்க அண்ணன், ஏதோ சின்ன ஜெர்ஸுங்க, தெரியாமல் பண்ணியிருக்குங்க, கண்ணாலத்தை பண்ணி வச்சிடலாம். என்ன இப்போது இதில் என்ன இருக்குது? எப்படியோ என்ற மருமவன் எனக்கே வந்துட்டான். மருமவனா? என்ன மருமவனே? அத்தை அப்படின்ட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி சையாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவ்வளோதான் என் மச்சான், பாரு நேற்று வந்த பையனை கரெக்ட் பண்ணிட்டா, நாம் இன்னும் அப்படியே உக்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சுகாவை தான் பார்க்குறாரு. சுகா அப்படி ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையே. அடங்கு, அங்கே முடியிட்டோம், அப்புறம் இங்கே ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆரம்பிக்கலாமா? அப்போது உனக்கு ஓகே வடிச்சலாம்? அதெல்லாம் எனக்கு ஓகே தான், நான் இப்போ இல்லைன்னு. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். அந்த 1 வீக் வர டயாங் ஜங்குக் 2 பேருமே தனித்தனியாக தான் இருந்திருப்பாங்க. அப்படியே 1 வீக்கு பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே டீக்குக்கு 2 பேருக்குமே கோவிலில் தான் வெட்டிங் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அங்கே டயாங் தான் பட்டு வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருக்கார். ஜங்குக்கும் அதே மாதிரி அப்படி டயாங்க பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க 2 பேருமே. அங்கே அவ்வளோ அழகாக மேரேஜும் ஃபினிஷ் ஆகிருக்கும். ஜங்குக் தான் இப்போ இதை எல்லாமே டயாங்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் என்ன பொண்டாட்டி, அதான் நம்ம நினச்ச மாதிரி கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனால் மாமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அப்படியா? அப்படின்ட்டு இப்போ அப்படியே டயாங்கோட சீக்ஸில் தான் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுற நீ? ஆமாம், இப்போ பண்ணாமா வேறு எப்போ தங்கும் பண்ணுறது? எல்லாம் இப்போவே பண்ணி முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். அண்ணா, அது வந்து
இப்போது ஜங்குக்கு அப்படியே டயாங்க தான் பார்க்குறாரு. டயாங்க அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. 2 பேருக்குமே அங்கே அவ்வளோ அழகாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஏன் மாமா அப்படி பார்க்குற? ஒன்று எப்படி சாப்பிட்லான்னு பார்க்குறேன். அப்படி செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கு தெரியுமா வேஷ்டி ஷர்ட்டில். அப்படியா மாமா? ஆமாண்டி செல்ல குட்டி. மாமா என்னடா? என்ன? அது எனக்கு எதுவாக இருந்தாலும் அப்புறமா கேளு. இப்போ ஆரம்பிக்கலாமா? அது ஜங்குக் தான் இப்போது அந்த கட்டல் டயாங்க அவ்வளோ அழகாக லைடாக வைக்கிறாரு. டயாங் வந்துட்டு ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கு ஐஸ் மேலே மட்டும்தான் இருக்குது. என்ன உதடுது, என்ன அம்மா இருக்குது, ஐயோ. இப்போது அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ டயாங்கும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஜங்குக் வந்துட்டு அவரோட கண்ட்ரோல்லே இல்லை. அப்படியே டயாங்கோட நெக்கு, நோஸு, ஐஸு, லிப்ஸு எல்லாத்தையுமே அப்படியே இன்ச் பை இன்ச்சாக கிஸ் பண்ணிகிட்டே வராரு. டயாங் வந்துட்டு அங்கே அப்படியே மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா மாமா என்ன என்ன பண்ணுற மாமா? பொண்டாடி. இப்போது ஜங்குக் தான் டயாங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படி டயாங்கோட ஹிப் கிட்ட போயிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பொண்டாட்டி என்னால் சத்தியமாக முடியல, வா பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஒரு அன்கட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். டாடா, பை பாய், ஹிஷ்கியூ ஆல்.